triceps close grip bench press. ஸோ ஸ்லோ அப் பண்ணி செஸ்ட்டு கிட்ட வந்து ஃபுல்லாக வந்து மேலே போகிறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுல்லாக மேலே கொண்டு போய் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஃபுல்லாக கீழே வந்து இறக்கினா செஸ்ட்டு தான் ஒர்க் ஆகும். இது பார்த்தீங்கன்னா பாரில் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு வெயிட் போட்டுங்க. ஸோ மாஸ் வேணும்னா கவுண்டிங் வந்து கம்மியாக இருக்கணும். 12 அந்த மாதிரி 10, 8 அந்த மாதிரி கவுண்டிங் பண்ணுங்கள். மஸ்குலர் வேணும்னா 20, 20, 20 போடுங்க. எழுதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது முடிச்சாரு உடனே ஸ்டெடியாக வச்சுட்டு பைசெப்ஸ் ஒரு ட்ரைசெப்ஸ் ஒரு செட்டு க்ளோஸ் கிரிப் பெஞ்ச் ப்ரெஸ் முடிஞ்சோடனே அகெயின் வந்து பைசெப்ஸ் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணோம். கை ஆடக்கூடாது. அப் பண்ணி டவுன் பண்ணோம். ஸோ இது பிகினர்ஸ் வந்து ஜிம்மில் வந்து சூப்பர் செட் பை அண்ட் ட்ரை சூப்பர் செட் கிளாஸ். இது ரொம்ப நல்ல பயங்கரமாக இருக்கும் பாடி. ஓகே மெஷர்மெண்ட் நல்லா வச்சுங்க. படுத்துட்டு பெஞ்சில் படுத்துட்டு ஓகே தலை பின்னாடி பொறுமையாக இறக்கணும். ஸ்லோவாக பண்ணணும். ஓகே க்ளோஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பென்ட்ராடு லையிங் எக்ஸ்டென்ஷனு. பொறுமையாக இறக்கி இந்த ஷோல்டர் வந்து மூமெண்ட் இருக்கக்கூடாது. அப்படியே பாடியை ஒட்டி செஸ்ட்டு ஒட்டி அந்த ஷோல்டர் அப்படி நின்றுணும். இந்த ஃபோரம் மட்டும்தான் மேலே இறங்கி அப்படி மேலே வரணும். வாங்கிடுச்சு. ஹெட் வந்து பேக் போயிடணும். தலை பின்னாடி தாச்சிட்டு பைசெப்ஸ் ஃபுல்லாக கேபிளில் கொஞ்சம் கேபிள் மிஷின் ஃபுல்லாக ஸ்டிப்பாக வச்சு பைசெப்ஸ் தலை நல்லா பின்னாடி சாய்ச்சிட்டு நிறுத்தி கொண்டு போகணும். அப்போ தான் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். போடுங்க. ட்ரைசெப்ஸ் நல்லா தைஸில் வந்து நல்லா நின்று தொடையில் வந்து நல்லா தொடணும் கையை. இது பிகினர்ஸு. பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஃபுல்லாக வந்து ட்ரைசெப்ஸ் மட்டும்தான் வந்து நீங்கள் ஃபுல் எஃபெக்ட் பண்ணணும். ஃபுல்லாக வந்து ட்ரைசெப்ஸ் கையில் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸ்டெடியாக ஃபுல்லாக இருக்கணும். தொடையில் வந்து படணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பைசெப்ஸ் நல்லா வந்து ஸ்டெடியாக வச்சுட்டு ஆல்டர்னேட் டம்பிள் இது. ஸோ பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஸ்லோவாக நீங்கள் இதை அழகாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட பைசெப்ஸ் நல்லா பொடிச்சிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட்டு ட்ரைசெப்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பெரிய மசில் அது. தென் பைசெப்ஸ் ஸ்டெடியாக வச்சு எந்த மூமெண்ட் இல்லாமல் ஹேண்ட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ பொறுமையாக ஸ்லோவாக நீங்கள் அப் பண்ணி டவுன் பண்ணுறீங்க இல்லையா. இதில் நல்லா க்ரோத் ஆகும் மசில் உங்களுக்கு. இந்த டம்புளே வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடியது பைசெப்ஸ்க்கு. சூப்பராக இருக்கும் பைசெப்ஸ் ஒர்க் அவுட். ஓகே ஸோ லைங் எக்ஸ்டென்ஷனு. கை வந்து ஸ்டெடியாக பிடிச்சிட்டு அந்த ஃபோர் ஆர்ம் மசில் இருக்கு இல்லையா, இந்த பென்ட்ராட் எப்படி போட்டிங்க அதே மாதிரி இதை வந்து கையை வந்து ஸ்டெடியாக வச்சுட்டு ஒன்லி வந்து ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து பேக் போயிட்டு நல்லா புஷ் பண்ணணும். நல்லா ஸ்ட்ரைட் பண்ண உங்களுக்கு வந்து ட்ரைசெப்ஸ் மசில் வந்து பயங்கரம் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெடியாகுங்க. பாடி வந்து நல்லா பெண்ட் பண்ணி நின்றுடுங்க. லெக்கில் வந்து நல்ல பவர் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் லெக்கு ஃப்ரண்ட்டு பேக் ஏன் கொடுக்குறோன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும். அப்போ தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்லா வந்து மசில் க்ரோத் ஆகும்.
ஸோ பாடி நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ இது மாதிரி நல்லா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக ரிசல்ட் இருக்கும் ட்ரைசெப்ஸ். ஸோ இந்த ஒர்க் அவுட்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பென்ட்ராடு ப்ரீச்சர் போர்டு ஸ்டெடியாக வச்சுக்கணும் நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் போடுங்க. நல்லா பொறுமையாக இறக்கி இது பண்ணுங்க. ஓகே, ரொம்ப ஸ்ட்ரெச் வேண்டாம், கொஞ்சம் ஓகே ஸ்டாப் பண்ணிங்க. ஃபுல்லாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் பெயின் வந்துடும் ஜாயிண்டில். ஓரளவுக்கு மீடியமாக டவுன் ஆகணும் போதும். ஓகே, அந்தளவுக்கு கொண்டு போய் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு மேலே க்ளோஸ் பண்ணுங்க அப்போ பீக் வரும். இது பீக் வர்றதுக்காக ரொம்ப ரவுண்ட் அந்த பால் ஷேப் வரணும்னா இந்த பயிற்சி நல்லா பண்ணலாம். இது ஒரு ப்ரீச்சர் போர்டு, இது பென்ட்ராய்ட் கவரில். இது என்ன பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் சிம்பிள் அழுத்தாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து வரணும், நீங்கள் பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பயிற்சிகளும் புதுமையான பயிற்சிகள் பிகினர்ஸ் தெரிஞ்சுக்கணும், எந்த தவறுலாம் பண்ணோன்னா நம்ம ஃபிட்னஸ் தமிழ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ட்ரைசெப்ஸ் கிளாஸு. ஸோ ட்ரைசெப்ஸ் கிக் பேக், 2 கையும் ஒரே டைம் யூனாக மீடியமான வெயிட் எடுத்துங்க. ரொம்ப பெரிய வெயிட் எடுக்காதீங்க, மீடியமான வெயிட் எடுத்துக்கோங்க. நல்லா நீங்கள் ட்ரைசெப்ஸ் வந்து எவ்வளோக்கு புஷ் பண்ணுறீங்களோ கீழே, இது மேலே போகணுன்னு ரொம்ப முக்கியமே கிடையாது. கீழே வந்து நல்லா புஷ் பண்ண சொல்ல அந்த மசில்ஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகுது, உங்களுக்கே தெரியும். சூப்பரான ஒரு ஒர்க் அவுட்டு. போத் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரைசெப்ஸ் மசில் நல்லா அழுத்தணும். ஓகே, தென் இது முடிஞ்சோடனே அப்படி கண்டினியூ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ரொம்ப வந்து கேப் விட்டுறக்கூடாது, ஏன்னா டைமிங் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் செட்டு, பை ட்ரை சூப்பர் செட்டு. உடனே வந்து நல்ல க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த பயிற்சி வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. இதில் சந்தேகம் வந்து உடனே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். 9884343736. ஸோ இது மிக முக்கியமான பயிற்சிகள். முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். எதாவது முடியலைன்னா டவுட் இருந்தால் பண்ணாதீங்க, கோச்சு கேளுங்க.